சின்ன என்னமோ காரு வர மாதிரி இருக்குது. ஏயா இவங்க ஓடுறத பார்த்தா நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுதே. என்ன அங்க பாரு. ஐயா வாங்க வாங்க, நாங்க வழி தவறி வந்துட்டோம். உங்ககிட்ட சொன்னா பெட்ரோல் கிடைக்குன்னு ரேஞ்சர் சொன்னாரு, அதனாலதான் வந்தோம். பயப்படாதீங்க வாங்க. ஐயாவுக்கு தேனும் பாலும் பரா கொண்டு வந்து கொடுப்போம்ல. எனக்கு சாப்பிடு சாமி. இரியா வாயில தெரிஞ்சிடும் அவருக்கு. சாப்பிடு சாமி, சாப்பிடு சாமி. உங்க எல்லாருக்கும் இவங்கதான் அம்மாவா? இல்ல சாமி, நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க. இது மூத்த அண்ணன், இது தங்கச்சி, கடைசி தங்கச்சி. இவருக்கு இது தங்கச்சியா? ஆமா சாமி, வயசு 13. வெறும் 13? ஆமா சாமி. 13 பக்கத்துல உட்காரு. என்ன சாப்பிடுற? கிழங்கு. அதுதான் வயசுக்கு மீறின சைஸ். என்ன கிழங்கு? அப்ப பழம் நல்லா இருக்குப்பா, இந்த 2 சாப்பிடு. பழம் தின்னு ஊருக்கு போக வேணாமா? பெட்ரோலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கயா. ஆமா, அத நான் மறந்துட்டேனே. ஐயா கொஞ்சம் பெட்ரோல் வேணுமே. என்ன கூட சாமி, வாங்கி வர சொல்றேன். அண்ணே போய் வாங்கிட்டு வாங்க அண்ணே. அண்ணே பரபரப்பட போய் சீக்கிரமா வாங்கண்ணே. ஐயா வண்டி வண்டியாவா இருக்கு? இந்த ஆளு வேற வெத்தலாக போட்டு புளிச்சுன்னு துப்பிட்டான். வண்டி கழுவ தண்ணி எங்க கிடைக்கும்? சாமி இப்படி நேரா போய் இடத்தால திரும்பினா தண்ணி இருக்குமுங்க, கழுவி போட்டு வரலாமுங்க. போன வரமாட்டான் எனக்கு தெரியும். ஐயா வாங்க, வண்டியும் கழுவியாச்சு, பெட்ரோலும் வந்தாச்சு. உடனே பரப்புடுங்க. வாங்க வாங்க. ஐயா இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க நிலம் வாங்கியே ஆகணும். என்னப்பா அது? வந்தப்ப இந்த இடமே பிடிக்கலன்னு சொன்னேன். அது அப்ப. இப்ப நான் கார்களை போயிருந்தேன் இல்லையா? ஆமா. இயற்கை தேவி அப்படியே கொலுவு இருக்கா. நான் செத்தாளுங்கிறதா சாவேன். ஏன்டா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறேன்? உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அவ்வளவு தானே? ரொம்ப விட்டு வாங்கி போட்டுறேன். போய்கிட்டே இருக்கியே, எங்க? யாராவது இருக்காங்களா? பதுங்கி பதுங்கி போறியா? திரும்பியே படுத்திருக்கியே, ஒரு முத்தம் கொடுப்படாத. நீ கொடுக்கட்ட என்ன நான் கொடுத்துறேன். என்ன உள்ள குத்துது? நான் கரடி இல்ல, மனுஷன்தான். கரடியா? ஐயோ ஐயோ ஐயோ. கண்ணை திறந்து பாரியா, கரடி போயிடுச்சு. நிஜமா? நேசமா தாயா, கண்ணை திறந்து பாரு. ஆமா போய்கிட்டு இருக்கு. உன் பேர் என்ன? மைனா. மைனா, உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு பசியே எடுக்கல, எனக்கும் தான். தாகமும் எடுக்கல, எனக்கும் தான். தூக்கமே வரல, எனக்கும் தான். உனக்காக நான் இந்த காட்டிலே தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு சண்டை போட தெரியுமா? ஒப்புறான கல்யாணத்தை பத்தி பேசினா சண்டை போட சொல்ற? அது அன்னைக்கு நீ பார்த்தேல்ல என் மாமன், அதுக்கு நான் முறை பொண்ணு. என்ன வேற யாராவது கட்டிக்கணும்னா அதோட சண்டை போட்டு ஜெயிக்கணும். அது எங்க ஜாதி வழக்கம். உன்னால முடியுமா? உனக்காக இவனோட என்ன யமனோட கூட சண்டை போட்டு நான் ஜெயிப்பேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னது இது? இது தேனும் தெனைமாவும். இது சாப்பிட்டா ரொம்ப பலம் வரும்.
என் மாமனே நீ ஜெயிச்சிடலாம். அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. சண்டை நடக்கிற இடத்துல நீ வந்து நின்னு உன் கிடக்கனால ஒரு பார்வை பாரு. உன் மாமனை ஒத்த கையால அப்படி தூக்கி சுழட்டி எறிஞ்சிட மாட்டேன். பொன்னுசாமி, இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த பயல இன்னும் காணுமையா? நானே சொன்னனுங்களே, அவன் குளிச்சிட்டு வேற வழியா நம்ம இருக்கிற இடத்துக்கு போயிருப்பான். இருந்தாலும் இந்த பையன் ரொம்ப பிடிவாதக்கார பையன். எல்லாம் நீ குடுக்கறாடா. என்னத்த இடம் கொடுக்கறது? ஏதோ ஒண்டி கட்டையா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துட்டு இருப்பான். ஒரு கால் கட்டு போட்டா இப்ப சொன்னியே, இது புத்திசாலித்தனம். நாளைக்கே பொண்ணை பாத்துறேன். பேஷா நல்ல வசதியா ஒசந்த இடமா பாரு. ஏங்க, அங்க வசதியை கேட்டா இங்க வசதி என்னன்னு நோட்டிடுவாங்களே. ஊருகட்டத்தனமா பேசாதய்யா. அவன் தான் என் பிள்ளை, என் சொத்தெல்லாம் அவனுக்கு தானே அடிச்சு பேசி பொண்ணை கொண்டு வருவியா? உங்க அப்பாவா? அப்படித்தான். என்ன கட்டி வைக்க சம்மதிப்பாரா? நான் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டா கட்டி வைக்க சம்மதிப்பாரு. என்னங்க, அவன் நேரம் குளிச்சிட்டு வந்திருப்பாங்க, வாங்க போகலாம். திரும்பி இல்லாங்கிறியா? ஆமாங்க. சரி வா, தப்பிச்சேன். பரியா, ஒரு பொண்ணு தூக்கு போட்டுக்க போற. என்ன பண்ணுவா நீ? அடுத்த போய் தூக்க மாட்டேங்கிறியா? நீ வேற சுருக்க மாட்டேன், ஏன் உயிரை வாங்குற? வாய் அப்படி தூக்கிடுச்சு. வாமா வா. இந்த வயசுல எதுக்காகமா நீ தூக்கு போட்டுக்கணும்? வந்து அட சொல்லுவா, விடிஞ்சிட போகுது. என் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டாரு. நீ எப்படி? நானும் தான். அப்புறம் மேல? யோ, மேல என்ன கீழே என்னையா? ரெண்டு பேரும் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதுக்கு நான் ஊ சொல்லிட்டேன். அவர் எப்படி? ஓஹோன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி? அவர் நாட்டாளு, நான் காட்டு பொண்ணு. என்ன கட்டி வைக்க அவங்க அப்பா சம்மதிக்க மாட்டாராம். எங்கம்மா இருக்கான் அந்த பையன்? என்னங்க, உங்க ஓட்டுநரு இல்ல உங்க புள்ள? ஏமா, இந்த பையன் தான் உங்ககிட்ட அப்படி சொன்னதா? ஏங்க, பொண்ண ஒசந்த இடமா பாருன்னு சொன்னீங்களே, இப்ப இவர் ஏறி இருக்க இடத்த மேட்ச் பண்ணி சொன்னீங்களா? வாய முடியா? ஏண்டா, முதல்ல என்ன சந்திச்சப்போ எனக்கு ஆய் அப்பன் இல்லைன்னு சொன்னது உண்டா? உண்டு. இப்ப அந்த பொண்ணுகிட்ட எங்க அப்பனை கேட்டுக்கிட்டு தான் உன்னை கட்டிக்குவேன்னு சொன்னது உண்டா? உண்டு. என்னடா உண்டு உண்டு? இப்ப உனக்கு அப்பா உண்டா? உண்டு. எங்கடா இருக்கா? எங்க இருக்கு? இங்கதான் இருக்காரு. எங்கடா? அட நீங்க தாங்க. சகட்டு மேனிக்கு வியாபாரமோ? கபாயா? துபாய். ஓகே, யூ கேன் கோ. என்ன பிச்சை எடுக்கறாங்க? வணக்கம் சொல்றாங்க. செக்ரட்டரி, அவங்கள அந்த பக்கமா அழைச்சிட்டு போ. எஸ் சார். கம் ஆன் டார்லிங். தம்புடி லாபமோ? ஃபிகர் எல்லாம் எப்படி? அடச்சே, இதெல்லாம் பேராயா? ஒண்ணு என்னட்ட ரோலர் மாதிரியா இருக்கு. இத போய் இப்ப நான் காட்டுல ஒரு ஃபிகரை பார்த்துட்டு வந்தேன். எப்படி? ரவிவர்மா பெயிண்டிங். அப்படியா? அவ எச்சி முழுங்கனா எந்தெந்த வழியா உள்ள போகுதுன்னு தெரியுயா? நேச்சுரல் பியூட்டி. அவளை மட்டும் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா கொட்டுன்னு கொட்டிடுவான். கணக்குல வேலை. ஆளு வேறையா இருக்க. அப்படிங்க. என்ன சாமி சங்கதி? இவர் இருக்காரு மாப்பிள்ளையோட அண்ணன். பெரியவர் என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கான், டவுன்ல போய் ரெஜிஸ்டர் கல்யாணத்தை முடிச்சிட்டு இங்க வந்து உங்க ஜாதி முறைப்படியே கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால பொண்ணை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா சாமி? மைனா, நீ மகராசியா இருக்கணுமா சாமி? இது உங்க சொத்து, உங்க பொண்ணு. இப்பவே வேணுமா அழைச்சிட்டு போங்க சாமி. ஆமா, இனிமே எங்க சொத்துதான். வா மைனா, போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேமா. போயிட்டு வாமா. போமா மைனா, நான் பாத்துக்கிறேமா. சார், பயப்படாதம்மா. சார், எஸ். இந்த பொண்ணு இவ்வளவு மேட்டர் சொன்னாலே, அத பத்தி அப்புறம் பேசலாம். இவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கடைசி பொண்ணுக்கு வயசு 5. இவளை பார்க்கும் போது என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. கள்ளம் கபடம் இல்லாம உள்ளத்துல உள்ளதை அப்படியே கொட்டுறாம. சார், சார், ஏன் நினைப்பா அதான் சார். சார், அவ சொன்ன மேட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு சொன்னதுல 2 குரூப் வருதா? ஆமா. என்ன பொறுத்த அளவுல 2 குரூப்புமே ஃப்ராட். எப்படி சார்? ஆமா, ஃபர்ஸ்ட் குரூப்ல போன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். 2வது குரூப் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆளே கடத்திட்டாங்க. இது ரெண்டு என்ன தெரியுது? எல்லா பசங்களுமே அயோக்கிய பசங்க தான். பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க, அது நல்லது. கடவுள், நீ சும்மா இருமா. நீ காட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு. இப்ப நாட்டுல உள்ள பசங்களை பத்தி உனக்கு தெரியுமா? எல்லா பசங்களுமே பொம்பளை வச்சு பொழப்பு நடத்த நினைக்கிறானுங்க. இப்படி எத்தனை கேஸ் வருது? ரிமாண்ட்ல வச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். கொஞ்சம் சும்மா இருங்க சார், இந்த கேஸ் வேற. அது சரி, கார் மச்சான் நல்லவர்னு எப்படிமா சொல்ற? நீங்க பொம்பளை தானா? ஆமா, நான் பொம்பளை தான். அதுல என்ன சந்தேகம்? இல்ல,
அங்க சண்டை போட்டீங்கல்ல, ஆமா, அப்பவே நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு சந்தேகம் வந்துச்சு. இப்ப இந்த உடுப்ப வேற போட்டுட்டீங்களா, ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீ பொம்பளை வாங்குற நம்பிக்கை ஏற்படாம அந்த பொண்ணு எதுவும் சொல்லாத போல இருக்கு. வேணும்னா நான் அப்படி ஒதுங்கிக்கிறேன். நீ பொம்பளை வாங்குற லைட்டா நிரூபிச்சிறேன். கொஞ்சம் சும்மா இருங்க சார். இத பாருமா, நான் பொம்பளையே தான், சத்தியமா சொல்றேன். ஆமா, கார வச்சா நல்லவர்னு நீ எப்படிமா சொல்ற? இப்படி கொஞ்சம் வாங்கல. நான் ஆத்துல குளிச்சிட்டு என் துணி எல்லாம் காய போட்டிருந்தேனா, அப்போ அப்படியே ஒரு காத்து அடிச்சு என் துணி எல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்ப அந்த கார வச்சான் வந்து என் துணி எல்லாம் எடுத்து என்ன பாக்காம இப்படி கொடுத்துச்சு. கெட்டவங்களா இருந்தா அப்படி எல்லாம் செய்வாங்களா? என்ன சார்? என் காதலையும் விழுந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? குரூப் நம்பர் 1ல ஒரே ஒரு நல்லவருக்கான தெரியுது. கையில காசு இல்லாதனால கல்யாணத்தை தள்ளி போட்டுருக்கான் இல்லையா? ஹலோ, நான் தான் புரோக்கர் பொண்ணுச்சாமி பேசுறேன். நான் வேதநாயகம் பேசுறேன். வேதனாயா ஐயாவா? நான் எங்கேயும் போகல, யாரையும் பாக்கலங்க. இப்போ உனக்கு நான் எதுக்கு போன் பண்றேன்னா, கூர்க்கு மலையில இருந்து ஒரு காஃபி எஸ்டேட்டுக்காரன் வித்துறேன்னு சொல்லி வந்து இங்க உட்கார்ந்துருக்கான். நீ உடனே வந்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். ஐயோ, இந்த விஷயத்தை யாரையும் சொல்லிடாதீங்க. மத்த புரோக்கர் எல்லாம் மொச்சிருவாங்க. அனுமார் கடலை தந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரே தாவி வந்துடுறேன். மாட்டிக்கிட்டான். பக்கத்துல தான் வீடு, இப்ப வந்துருவான். சரி, அவன் வர நேரத்துல நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். முக்கியமா மைனா அவன் கண்ணுல படவே கூடாது. போங்க போங்க போங்க. வந்துட்டான். ஐயா ஐயா, ஐ ஆம் கிரேட் பொன்னுச்சாமி கம்மிங் அரவிடு. இங்கதானே இருப்பேன்னு போன் பண்ணாரு, காணோம். ஐயா ஐயா ஐயா. என்ன இன்ஸ்பெக்டர் வரா? என்ன மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுட்டு வரா? எஸ்பியே நம்ம கையில, இவன் என்ன பிசாத்து? வாமா வா. என்ன உங்க எஸ்பி சவிக்கமா இருக்காரா? தெரியுமா? தெரியும் மாவா. நாங்க 2 பேரும் இப்படிக்கு இப்படி ஒரே பாட்டில் ஒரே படுக்கை. அதை விடு, ரொம்ப நாளா இன்ஸ்பெக்டராவே இருக்கே. அபிப்பிராயம் இருந்தா சொல்லு. எஸ்பிக்கு ஒரே போன் தான், ப்ரொமோஷன் ஆயிடுவேன். என்ன நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாமா? எந்திரிடா. எந்திரிடாவா? எந்திரிடா நாயே. என்னது, நானும் எஸ்பி ஒரே பாட்டில் ஒரே படுக்கைன்னு சொன்னதுக்கு அப்புறமா? ஷட் அப். வாடா இப்படி. வந்துட்டேன். நான் கேட்கறதுக்கு மரியாதையா உண்மையை சொல்லணும். காட்டுல இருந்து மைனாங்கிற பொண்ணை அழைச்சிட்டு வந்தல்ல? நானா? நீ மட்டும் இல்லடா, இன்னொருத்தனும் உன் கூட வந்தான். நீ யாரையோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு மைனாவும் தெரியாது, நைனாவும் தெரியாது. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னது, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதை பேசிட்டு போற? நான் ஆணையிட்டால் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விடுவேன். ஐயோ அம்மா, ஐயோ, நான் தான் காட்டுக்கு போனேன். என் கூட வந்தது ராஜாங்க தான். நாங்க 2 பேரும் தான் மைனா கூட்டிட்டு வந்தோம். எதுக்காக கூட்டிட்டு வந்த? வந்து சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறம்மா. வெளிநாட்டு ஏற்றுமதிக்காக. இருக்கேன் சார். அந்த காட்டு பொண்ணு எங்க? அவளை கொண்டா. அவ எங்க போனா என்ன ஆனன்னு ஒண்ணுமே தெரியல சார். இல்ல, நீ போய் சொல்ற. நீ அவளை யாரோ வெளிநாட்டுக்காரனுக்கு பணத்துக்கு வித்துட்டு என்கிட்ட போய் சொல்ற. சத்தியமா இல்ல சார். இல்ல, நீ போய் சொல்ற. போய் கொண்டா, இல்ல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். வேணாம் சார், வேணாம் சார். எப்படியாவது அவளை கூட்டு வந்துடுறேன் சார். போய் கொண்டா. என்ன சார் இது? என்னையா இருந்தாலு மைனாவை கொண்டான்னு உயிர் எடுக்கிறாரு. நாம எங்கன்னு போய் தேடுறது? எனக்கு ஒண்ணும் புரியல சார். என்ன இது வண்டி புதுசா இருக்கு? ஆமா சார். ஏய் இல்ல, யார் நீ? தெரியல. நம்ம பேரு ஸ்ரீ ஸ்ரீ வசந்தமாலா. வேண்டியதுதான். ஆமா, இந்த அட்ரஸ் உனக்கு யார் கொடுத்தது? புரோக்கர் பொன்னுசாமி இல்ல, அதுவும் நானும் பார்ட்னர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததோ, பணம் சரியா கொடுக்கறது இல்ல, அதனால இந்த வசந்தி தனியாவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தனியா என்ன பிசினஸ் பண்ற? பொம்பளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அது சரி, நீ கொண்டாடுற பொம்பளை எல்லாம் உன்னாட்டம் தான் கொண்டாடுவியா? சீ, 100க்கு 100 அசல் பொம்பளைய கொண்டு வரும். இப்ப ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கு. புது சரக்கு வண்டியில இருக்கு. துட்டு எவ்வளவு தருவேன்? அடச்சி, இன்னும் ஆளே பாக்கல, அதுக்குள்ள துட்ட பத்தி பேசுறியா? முதல்ல ஆளை காட்டு. முழுசா காட்டாது, கொஞ்சம் கொஞ்சம் காட்டும். வா வா வா. बुलबुल जरा मुख दिखाओ. हाँ. பிரமாதமா இருக்காயா? எஸ்பி இவளை பார்த்தா
மைனாவை மறந்துடுவான். நீ போய் பெட்டியில ஒரு பணம் வச்சு எடுத்துட்டு போ. சரி வசந்தி, எவ்வளவு கேக்குற? இந்த பாரு, புல்புல்ல இப்பவே இங்கேயே விட்டுறேன். நீ சிங்கிள் ஓனரா இருந்துகிட்டாலும் சரி, மீட்டர் இல்லாம டாக்ஸியா விட்டாலும் சரி, இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டாலும் சரி, அதெல்லாம் தான் நீ இங்கேயே நடத்துறியாமே. ஆமாமா. அப்புறம் என்ன, எல்லா ரைட்ஸும் உனக்கு தான். எனக்கு 50,000 கொடுத்துறேன். 50,000 தானே? சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வாயா. வந்துட்டோம் சார். பாத்தியா, 1,00,000 ரூபா இருக்கு. போதுமா? मजा, बहुत मजा। बुलबुल आओ आओ, जाओ जाओ। पकड़ो पकड़ो। என்னையாச்சு? ஏயா கத்துற? வயிற்று தலையில கை வச்சிருக்கியா? வலிக்கிற வழியில வயிறது தலையுதுனே தெரியலையே. எப்படி தெரியும்? பலாப்பழத்தையும் பிரியாணியும் ஒன்னா சேர்த்து சாப்பிட சொன்னா கேக்குறீர? ஓஹோ, அந்த கேஸா? ஒரே ஊசியில எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஊசியா? ஏயா ஓடுற? ஏற்கனவே ஒருத்தர் போட்ட ஊசி உடம்புக்குள்ளே இருக்கு. இப்ப உடம்பே ஊசி போச்சு. டாக்டர், என்ன விளையானாலும் பரவாயில்ல, மாத்திரை எழுதி கொடுங்களேன். ஓஎஸ் பவர்ஃபுல் மாத்திரையா எழுதி தர்றேன். டோன்ட் வரி. முருகா, அல்லா, எல்லாம் ஒண்ணுதானையா? முக்கியமா உங்க பேர் எழுதி கொடுங்க, இல்லைன்னா மருந்து கடையில மருந்து கொடுக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 3 வேளை, வேளைக்கு 2 மாத்திரை, 3 வேளைக்கு 6 மாத்திரை. அது அவர் சொல்ல மாட்டாரா? சாப்பாட்டுக்கு அப்புறம் வாங்கி சாப்பிடணும். இந்த வாங்குறதே சாப்பாட்டுக்கு அப்புறம் தானே? எப்ப வேணாலும் வாங்கி சாப்பிடியா? டாக்டர் ரங்கநாதன் MBBS MD. சேம் சிக்னேச்சர். You are correct. ஏமன், மெடிக்கல் காலேஜ் பக்கமே போகாத நீ இப்படி MBBS MD போர்டு போட்டு தொழில் பண்ணதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்ல. நீ அரெஸ்ட் பண்ணதுக்காகத்தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சாரு ஐஜி. எஸ்பி தயவால இப்ப நிம்மதியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ யார் என்ன கேட்கறதுக்கு? போடி வெளியில. போடி வெளியே வா. அம்மா அம்மா அம்மா, யாரையா நீ? யாரியா நீயா? முருகா, டிஎஸ்பி. நான் எப்பவுமே ஸ்டேட் டிஎஸ்பி தான். அம்மா உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டேட் இன்ஸ்பெக்டர், இப்போ சென்ட்ரல் சிஐடி இன்ஸ்பெக்டர். அவங்க கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லு, இல்ல நான் கொடுத்தது ஸ்டேட் அடி, அவங்க அவர்கிட்ட சொல்லி சென்ட்ரல் அடி அடிப்பாங்க. நல்லா முடிவு பண்ணிக்க. அடி ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஐயோ, ரெண்டுமே வேண்டாங்க, நான் ஒழுங்கா பதில் சொல்லிடுறேங்க. கேளுமா. கார் விபத்துல 3 பேர் இறந்தாங்கல்ல, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டியே, எப்படி போட்ட? ஒரு நாள் எஸ்பி இந்த ரிப்போர்ட் எழுதிட்டே இங்க வந்தாரு. இந்த ரிப்போர்ட்ல ஒழுங்கா கையெழுத்து போடலன்னா பழைய கேஸ்ல உன்னை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டினாருங்க. பயந்து போய் கையெழுத்து போட்டங்க. அம்மா, இந்த ஆளு இந்த ஊர்ல இருந்தா நம்ம ஆளு இந்த ஆளை கோர்ட்டு கொண்டு போய் சாட்சி சொல்ல வச்சிருவான். இந்த கேஸ் முடியற வரைக்கும் இந்த ஆளை டெல்லிக்கு கொண்டு போய் கெஸ்டா வச்சிருமா. யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் வில்சன். எஸ் மேடம். இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி டெல்லி கொண்டு போங்க. ஃளைட்ல கொண்டு போங்க. எஸ் சார். போ போ, வாயா. சார், நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அம்மா, கிரிமினல் பசங்களை பிடிக்கிறதுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். தேர்தல் கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பந்தோபஸ்துக்கு போகணும். அதை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். யார் யாரோட சேர போறாங்களோ, யாரு காலை யாரு வாட போறாங்களோ, முருகா டோட்டலா நாடு நல்லா இருக்கணும். வர்றம்மா. ஓகே.